கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு எதிராய் எழும்பி நிற்கிற எல்லா கோட்டைகளையும் தேவன் உடைத்து எறிந்து உங்களை ஆசீர்வாதத்தோடு ஜெயத்தோடு அவர் நடத்துவார். ஆமென். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜெயம், ஒரு பிரம்மாண்டமான ஆசீர்வாதம், ஒரு பிரம்மாண்டமான சுதந்திரித்தல் இங்கு மிகவும் அற்புதமாய் விவரிக்கப்படுகிறது. ஜனங்கள் உள்ளே போக முடியாதபடி, உள்ளே இருப்பதை பார்க்க முடியாதபடி, உள்ளே இருப்பதை அனுபவிக்க முடியாதபடி மிகவும் தடையாய் நின்ற அந்த சுவர், அல்லாவிட்டால் அந்த மதில், அல்லாவிட்டால் அந்த தடை இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்கள் போக முடியாத, சுதந்திரிக்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத, பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு அலங்கம், ஒரு மனிதனாக இருக்கலாம், மாம்சீக கிரியா இருக்கலாம், ஒரு சூன்ய மந்திரமாக இருக்கலாம், ஒரு அவிசுவாசமாக கூட இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாய் சவால் விட்டு கொண்டு நிற்கிறதா? கலங்காதிருங்க. யோசுவாவும் ஜனங்களும் செய்ததை நீங்கள் செய்ய ஆயத்தம் என்றால் உங்களுக்கு முன்பதாய் நிற்கின்ற எப்பேற்பட்ட தடைகளும் மதில்களும் கோட்டைகளும் இடிந்து நொறுங்கி விழுவது நிச்சயம். ஆமென். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு மனதோடு கர்த்தரை துதிக்க ஆயத்தப்படுங்க. ஒரு மனதோடு அவரை ஆராதிக்க ஆயத்தப்படுங்க. ஒரு மனதோடு அவருக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தப்படுங்கள். ஜெயம் நிச்சயம். ஆமென். சோர்ந்து போயிருக்கிறீங்களோ? சோர்வு மாறும். விரக்தியோடு இருக்கிறீங்களோ? விரக்தி மாறும். யோசுவாவின் கண்களுக்கு முன்பதாய் அலங்கத்தை இடிந்து விழ செய்த கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாய் இருக்கின்ற தடைகளை உடைத்து எறிவார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் தகப்பனே, பல்வேறு தடைகளோடு பாதிக்கப்பட்டு முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி இப்பொழுதே அவர்கள் துதிக்கின்ற சத்தத்தை கேட்டு எல்லா அலங்கங்களையும் இடிந்து விழ பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.